லைஃப்பில் எல்லாருக்கும் லவ்ன்றது அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. அப்படி கிடைச்ச லவ்வை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அப்படி ஒரு லவ் எனக்கும் கிடச்சிது. அது ஒரு அழகான லவ் ஸ்டோரி. அச்சோ, என் பேர் சொல்ல மறந்துட்டேன். நான் என் பேர் அனு, ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் ரொம்ப நாளாக உங்களை பார்த்தேன், பேச ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அதுதான் இந்த மாதிரி செட்டப்பில் உங்ககிட்ட பேசுகிறேன். உங்களை பற்றி எதுவுமே கேட்கலன்னு நினைக்காதீங்க, எனக்கே தெரியும். அப்புறம் டீ அதிகமாக குடிக்காதீங்க. பாய். ஹாய், என்ன பண்ணுறீங்க? யார்கிட்டலாம் ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறேன். ஃப்ரெண்டுமா, ஒரு 5 நிமிஷம் இருங்க, நேரில் வந்துடுறேன். நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் இல்லை, புரியல. டெய்லி ஃபோன் பண்ணி பேசலான்னு கூப்பிட்டா எப்போ பார் லைன் பிஸின்னு இருக்கு. கேட்டால் சண்டை. இல்லை விஜய், நான் சொல்கிறத கேளு. சண்டை போடாமல் இருக்கு. நான் என்ன மிஸ்ஸினா? வேணா ஒன்று பண்ணு, என்னை அப்படியே ப்ரோக்ராம் பண்ணிக்கோ. இல்லை விஜய், நான் சொல்கிறத கேளு. கேட்ட வரைக்கும் எல்லாம் போதுமா? சரியா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, இப்போ எனக்கு மட்டும்தான் இந்த லவ் இருக்கா, இல்லை எல்லாருக்குமே? என்ன பேசுகிற விஜய்? இங்கே பாரு, லவ்னா சந்தேகம் வராமலாம் இருக்காது. சந்தேகம் வராத மாதிரி நீ தான் நடந்துக்கணும், புரியுதா? அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கவே கூடாதா? எது சொன்னாலும் ஆர்டர் போடுறேன்னு சொன்னால் அப்புறம் நான் எதை தான் சொல்கிறது? போதும் விஜய், உனக்கு கொடுத்த லிமிட்டை நீ கிராஸ் பண்ணிட்ட. டென்ஷன் பண்ணால் மூடிட்டு ஃபோனை வச்சிரு. Of the night, echoes of memories found, whispers of your laughter now just echoes in my home. நான் ஏன் அவளை திட்டினேன்? திட்டிருக்கக்கூடாது. காலையில் போய் பேசிடணும். Leaving me promises we made, like fragile glass they break, leaving me straight. உனக்கு பேசி புரிய வைக்கணும்னு எதுவும் இல்லை விஜய். இல்லை அண்ணா, நான் பண்ணது தப்பாகவே இருக்கு. அதை பேசி முடிவு பண்ணிக்கலாம். பேசுறதுக்கு எதுவும் இல்லை விஜய், இட்ஸ் ஆல் ஓவர். இல்லை அண்ணா, நம்ம எதாக இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். ப்ளீஸ் அண்ணா, புரிஞ்சுக்கோ. நீ இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை. பட் நாட் சேம் ஃபார் மீ. உன்னால் எதை வேணால் மாற்றிட முடியும், எக்ஸப்ட் மை ஃபீலிங்ஸ்.
சீக்கிரமாக புரிஞ்சுப்பேன். பாய். நான் நினச்சது எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன்? ஐயோ, ஓடுற ட்ரெயினில் எவ்வளோ பயமாக இருக்கே. பேசாமல் நிற்கிற ட்ரெயினில் தலையை வச்சிடலாமா? கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1. இன்றைக்கி எங்கள் அப்பா கால் பண்ணதுனால இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன். அண்ணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்கு எடுத்தாலும் சண்டை. சண்டை போட்டுட்டு பின்னாடியே போவேன், ஐக்குட்டி மாதிரி. அவன் இல்லைன்னா லைஃப் ஹாப்பியாக போகும்னு டிசைட் பண்ணிட்டேன்டி. லைஃபே ஹாப்பியானது அவள் வந்ததுக்கப்புறம் தான். இனிமேல் சண்டை போடுறதுக்கு எனக்கு அவசியமே இல்லை. கோவத்தில் எடுத்த முடிவில்லடி, தெளிவாக எடுத்தது தான். கோவத்தில் எடுக்கிற முடியலாம் சில நேரம் தப்பாக தான் இருக்கும். நான் பண்ணது தப்பு தான். சாரி ஃபார் எவ்ரிதிங். Love you, Anu.